அடுத்ததா என்ன பேச போறோம்னா, ஒரு படத்தோட ஸ்பெஷாலிட்டிக்காக அந்த ஹீரோ வந்து எவ்ளோ தன்னை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி பேச போறோம். ஓகே. யார் அப்படின்னா நம்ம ஜெயம் ரவி. ம், ம், ம். ஜெயம் ரவி வந்து பூலோகம்ன்ற படத்துல நடிச்சு முடிச்சிட்டாரு ஓகே. இல்லையா? ஆமா. அந்த படத்துக்காக ஒரு 15 kgs வந்து ஏத்துனாராமா. ஓகே. பாடி பில்டிங் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னா இந்த படம் முழுக்க முழுக்க வந்து பாக்ஸிங் சம்பந்தப்பட்ட படம். அண்ட் அது மட்டும் இல்லாம பாக்ஸிங்க அப்படியே ஒரு ஒரு நுண்ணியும் வந்து அப்படியே பெர்ஃபெக்ட்டா காமிச்சிருக்காங்களாம். அதாவது டைமிங் இருக்கும்ல, இத்தனை ஆமா. டைமிங்ல இத்தனை இத்தனை ரவுண்ட் ரவுண்ட்ஸ். வரணும், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே மைன்யூட்டா கவனிச்சு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா அந்த கேம் பத்தி எடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா மான் கராத்தே படத்துல வந்து அந்த கேமை ப்ராப்பரா காமிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸர்ஸ்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் இருக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு டீட்டெயிலும் செம்மையா கொடுத்துருக்காங்க அந்த படத்துல. ஸோ அதுக்காக ஜெயம் ரவி வந்து 15 kgs பாடி ஏத்திருக்காராமா, வெயிட் ஏத்திருக்காராம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படம் லாஸ்ட் கிளைமாக்ஸ்ல ஒரு 16 மினிட்ஸ்க்கு ஃபுல்லா பாக்ஸிங் தான் வருதாமா. ப்ரொடியூசர் வந்து சொன்னாரா, இவ்ளோ எதுக்கு, இவ்ளோ டீடைல்டா எதுக்கு காமிக்கணும், வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரா. பட் டைரக்டர் வந்து இல்ல, இந்த கதைக்கு மெயினான ஒரு பார்ட்டே வந்து அதுதான். ஸோ அந்த ஃபைட் சீக்வன்ஸ், அதாவது பாக்ஸிங் சீக்வன்ஸ் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லி பயங்கர பக்காவா எடுத்திருக்காங்களாமா. ஸோ என்ன சொல்றது, டைரக்டர் வந்து ஒரு கேம்க்கு இவ்ளோ மரியாதை கொடுத்து எடுத்திருக்காரு. ஹீரோ முதல் கொண்டு அதுக்கு ஒத்துழைச்சு ஹார்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம், பாராட்டக்கூடிய விஷயம் இல்லையா? அதனாலதான் இப்போ ரிலீஸ்க்கும் வந்து லேட் ஆகுதா. ஸோ எல்லாமே டீடைல்டா இருக்கா அப்படின்னு ரொம்ப செக் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் வந்தா கண்டிப்பா பாக்ஸர்ஸ்க்குலாம் ஒரு பெரிய ட்ரீட்டாவே இருக்கும். இன்ஃபேக்ட் நம்மளுக்கும் பாக்குறவங்களுக்கும் செம்ம ட்ரீட்டா தான் இருக்கும்.